எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஆமாம், அந்த ரியல் ஜாய்ங்கிறதே நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் வருகிறது. அதை நம்ம வேறு எதை கொண்டு சம்பாதிக்க முடியாத, அனுபவிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரர். நாம் ஒரு வசனம் வாசிக்கலாம். நாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த பகல் நேரத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் அநேக வார்த்தைகளை வச்சுருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களால் பேசப்பட்டது. பல காலநிலைகளில், பல சூழ்நிலைகளில், பல மனிதர்களுக்கு ஆண்டே உம்முடைய எண்ணத்திலிருந்து வார்த்தையாக ஆண்டு நீர் பேசியிருக்கீங்க. அந்த வார்த்தையில் உங்களுடைய ஆவி இருக்கிறது, உங்களுடைய ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய செயல் இருக்கிறது, உங்களுடைய திட்டங்கள் இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது, உங்களுடைய உணர்வுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுடைய ஆவியில் விதைக்கப்படட்டும், மனதை மறுரூபமாக்கட்டும், எங்களுடைய சரீரத்தில் அது ஊடுருவி பாய்ந்து ஆண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தாகத்தோடு இந்த வார்த்தையை கேட்க போகிற எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்க போகிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாய் தொட நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாராளமாய் செயல்பட, இன்றைக்கு வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களோடு பேச நாங்கள் ஆண்டே எங்களுடைய மனதை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், இருதயத்தை கொடுக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதில் இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நமக்கு தேவையான அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அந்த முழு வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது உலகத்தை குறித்தும் நம்மை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் யார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து பார்க்கிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், காணாமல் என்றால் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறபடியால், அவர் யார் என்பதை அறியாமல் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்றால் அவரை வெல்கம் பண்ண மாட்டாது, அவரை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஏன்? அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை. இந்த வார்த்தையை மையமாக வைத்து இன்றைக்கு சபையை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதல் நூற்றாண்டு சபையில் பரிசுத்த ஆவியானுடைய அவருடைய அந்த ஒர்க், அந்த அவருடைய செயல் துவங்கினதை பார்க்கிறோம். எப்பொழுது துவங்கினது? பெந்தைகோஸ்தே நாளில். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரதான பண்டிகைகளில் முதல் ஒரு பண்டிகையாகிய பெந்தைகோஸ்தே பண்டிகையின் பொழுது வாக்கு பண்ணப்பட்ட யோவேலின் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை அங்கு கூடி வந்த யூதர்கள் பெற்றுக்கொண்டதையும், அங்கு கூடி வந்த 120 பேர் அப்போஸ்தலர்கள், மற்ற சீஷர்கள் 120 பேர் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம், அதை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். ஆகினால் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் கடைசியாக வாசித்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 15லிருந்து 17 வரை வாசிக்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யக்கூடாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதை அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்கள் ஒரே ஆவியாக இருக்கிறார்கள். ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால், கர்த்தருடைய ஆவியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால்
நாம் அவர் சிந்திக்கிற விதமாய் சிந்திக்க, அவர் யோசிக்கிற விதமாய் யோசிக்க, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய அந்த நிலையில் நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு கணவன் மனைவி அவர்கள் ஒரே சிந்தை உடையவர்களாய், ஒரே கருத்து உடையவர்களாய், ஒரே எண்ணம் உடையவர்களாய், அவர்கள் ஆவியிலும் மனதிலும் ஒன்றுபட்டவர்களாய் அவர்கள் செயல்படும் போது குடும்பத்தை நடத்துவது எளிமையாக இருக்கும். கணவனோ மனைவியோ வேறு வேறு எண்ணம் உள்ளவர்களாய், அவர்கள் வேறு கருத்து உள்ளவர்களாய் பிரிந்து, நான் சொல்லுவதை தான் நீங்கள் செய்ய வேண்டும், நீ சொல்லுவதை நான் செய்ய முடியாது என்கிற எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தில் தேவனுடைய செயலை அவர்கள் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் தான் கடினமாய் வாழ்கிறேன் என்ற அந்த வாழ்க்கை குறித்த ஒரு கசப்போடு இருப்பவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது, இந்த கொரிந்திய சபையாரை குறித்து வாழ்த்துதல் சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எழுதியிருக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால், 1ஆம் அதிகாரம், இன்னும் வசனம் சொல்ல, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கொரிந்திய சபையார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று 5ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் சம்பூர்ணமுள்ளவர்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 7ஆம் வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இந்த கொரிந்திய சபையார் இவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? வரங்களினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தேவை? நாம் ஆவியிலே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவருடைய அவயவங்களாகிய நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையில் நாம் செயல்பட வேண்டும். இந்த ஒரே ஆவியிலே நாம் செயல்பட வேண்டும். இப்போ நாம் பலர் பலவிதமான அனுபவங்கள் உள்ளவர்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட உடன் தேவனுடைய செயல் நமக்குள் என்னவென்றால், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு முக்கிய அவயவமாக நம்மை கொண்டு வந்து இணைத்து விடுகிறார். ஆகையினால்தான் சபையில் நாம் இணைந்து ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜபிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், வெளியில் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் சபையை குறித்து தேவனுடைய திட்டங்கள். இதை சபையின் அப்போஸ்தல உபதேசத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபையில் அநேகருடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் வந்துவிட்டது. எப்படி என்றால், சபை ஆராதனை என்பது அவரவர்கள் நினைக்கிறபடி மாறிவிட்டது. சபையிலே செய்தி என்பது அவரவர்கள் விரும்புகிறபடி கேட்கிற விதமாய் மாறிவிட்டது. அப்படி என்றால் பிரசங்கியார் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால், நான் நினைக்கிற மாதிரி, நினைக்கிறபடி, நான் விரும்புகிறபடி பிரசங்கியார் பிரசங்கிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நான் மனுஷனை பிரியப்படுத்த வரவில்லை, தேவனை பிரியப்படுத்த வந்தேன் என்று சொல்கிறார். நான் மனுஷனையா பிரியப்படுத்த வந்தேன்? இல்லை இல்லை, தேவனை பிரியப்படுத்த வந்தேன். அப்போது இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது, சபை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்லவே அல்ல. சபை கிறிஸ்துவின் சரீரம், அது கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தம். உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் உங்களுக்கு எப்படி சொந்தமாக இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற, மீட்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற,
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் சபையில் கொண்டு வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர்ல வாசிக்கும் பொழுது நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் வேறு கொள்ளும்படி நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆகினால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரை சரியாய் புரிந்து கொள்ளுகிறவன், அவரோடு யுனைட் பண்ணப்பட்டிருக்கிறவன், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நானும் அவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி மாறிவிடுவார்கள் என்றால், தன்னுடைய சுய சிந்தையின் விருப்பத்தை சபையில் கொண்டு வந்து வைக்க மாட்டார்கள், எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய விருப்பத்தில் செயல்படுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ சபை எப்படி செயல்பட வேண்டும்? ஒன் ஸ்பிரிட்ல இருக்க வேண்டும். ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவி உடையவர்களாய், ஒரே எண்ணம் உடையவர்களாய், ஒரே கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவர்களாய். விளங்குதுங்களா நான் சொல்றது? வசனங்களை கேட்டுட்டு வெளியில போடான வேற சிந்தையில் செயல்படுவதல்ல சபை. அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் சபையில கொண்டு வந்து வைக்கவில்லை. நம்ம விருப்பத்துக்கு நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. இன்றைக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மனமெல்லாம் உலகத்தை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலக காரியத்தை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார தேவைகளை குறித்ததாக இருக்கலாம், நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை குறித்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீ முதலாவது என்னை புரிந்து கொள், நீ என்னுடன் ஒரே ஆவியாக இணைந்து கொள், பிறகு எல்லாம் நடக்கும் என்பதை அவர் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் துதிப்பது, பாடுவது, ஆராதிப்பது, தனக்கு தேவையானால் ஜெபிப்பது, வசனங்களை கேட்பது, பிறகு மீதி 6 நாட்களும் 7 நாட்களும் நம்முடைய விருப்பப்படி வாழ்வது என்கிற அந்த ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கவே இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு ஒரே ஆவியாக இணைந்திருப்பது. முதல் நூற்றாண்டு சபையில் அதை தான் நடந்திருக்கிறது. சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க வசனத்தை கேட்பதில்? நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 44ஆம் வசனத்திலிருந்து. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, கவனிங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. சொல்லுங்களேன், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. சொல்லுங்க கொஞ்சம் பலமா சத்தமாக சகோதரிகள் பார்க்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த விசுவாசிகள் எல்லாமே ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டவங்க. 120 பேர், அவர்களோடு கூட சேர்ந்து 3000 பேர். எத்தனை பேர் பிறகு சேர்க்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த வேத பகுதியை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் 120 பேரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அந்த முதல் சபையிலே தலைவராக தேவன் ஏற்படுத்தினார், பேதுருவை ஏற்படுத்தினார். பேதுரு சபையினுடைய டீக்கனாக அங்கே நியமிக்கப்படுகிறார், பிஷப்பாக நியமிக்கப்படுகிறார், மூப்பராக கண்காணியாக முதல் சபையிலே அவர் வைக்கப்படுகிறார். கவனிங்க என்ன. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த முதல் சபையில் என்ன நடக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். கூடி வருகிற இவர்களுக்கு இந்த ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நாம் அதனுடைய பகுதியில் நாம் பார்க்கும்போது 41வது வசனத்திலே வாசிக்கலாம், அதிலிருந்து தொடர்ச்சியாக வாசிக்கலாம். பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஹலோ, பேதுருவின் மூலம் தேவன் சொன்ன வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கணுமா? ஆவியிலே ஒருமனப்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் உள்ள வேலை செய்யணும். முதல் சந்தோஷம் வேணும். எதுக்கு சந்தோஷம்? சபைக்கு வர்றதுக்கு சந்தோஷம் வேணும், வசனத்தை கேட்கறதுக்கு சந்தோஷம் வேணும், ஆராதிப்பதற்கு ஒரு சந்தோஷம் வேணும். சந்தோஷம் உள்ளவங்களுடைய முகத்தின் தோற்றமே வேற மாதிரி இருக்கும், துக்கமாக இருக்கிறவருடைய முகத்தின் தோற்றமே வேற மாதிரி இருக்கும், தேவையோடு கவலையோடு இருக்கிறவருடைய முகத்தின் தோற்றமே வேற மாதிரி இருக்கும். அப்போ சந்தோஷத்தோடு கேட்குறவங்க அமைதியாக இருக்கவே முடியாது. அவங்க தேவனுடைய ஆவியினால் அவர்கள் இன்னும் தாகத்தோடு கேட்க ஆரம்பிப்பார்கள், துடிப்பார்கள், ஏங்குவார்கள், அந்த நேரத்திற்காய் காத்திருப்பார்கள், அவர்கள் சீக்கிரமாய் செயல்படுவார்கள், தேவ சமூகத்தில் அந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி. இந்த முதல் சபையில்
பேதுருனுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அடுத்து வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். சபையில் இதெல்லாம் நடக்குது. இதிலெல்லாம் பங்கு கொள்ளணுமா? என்ன பங்கு கொள்ளணும்? சபை எதற்கு? தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய கிரியையாக இருப்பதற்கு. நல்ல விளங்கிக் கொள்ளணும். தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய கிரியை. நீங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியை. இயேசு இந்த பூமியில் எதுக்காக வந்தார்? எதற்காக வந்தார்? பிதாவின் கிரியையாக வெளிப்பட்டார். பிதாவின் சித்தத்தை செய்தார் என்றால் பிதா விரும்பினதை அப்படியே 100% தன் மாம்ச சரீரத்தின் மூலம் ஆவியிலிருந்து செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, amen, ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இல்லை, ஆனால் நான் ஆவியில் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பூமியிலே இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முதல் சபையில் நடந்த காரியம் என்னவென்றால், பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பித்தவுடன் அங்கு ஆவியானுடைய செயல் அபரிமிதமாய் வெளிப்பட்டது. ஒவ்வொருடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டானது, சிந்தையிலே மாற்றம் உண்டானது. அவர்கள் எதை விரும்பினார்கள் என்றால், அப்போஸ்தலர்கள் கூடி வருகிற இடத்தை விரும்பினார்கள். அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிக்கிற இடத்தை விரும்பினார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை கேட்க அவர்கள் விரும்பி கூடி வந்தார்கள். மாற்றம் வேண்டும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய சபையில் மாற்ற வேண்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுக்குள் மாற்ற வேண்டும் இயேசுவின் நாமத்தில். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் என்பது தேவன் நீங்கள் விரும்பும் பொழுது மாத்திரம் செய்வார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்களுக்குள் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால தான் பல நாட்களிலே நாம் தூரமாய் விலகி போனாலும் திரும்ப நம்மை கொண்டு வந்து பழைய நிலையிலே கொண்டு வந்து வைக்கிறார். பழைய நிலை என்று சொல்லும் பொழுது நீங்கள் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். சபை நீங்கள் சுயமாய் விரும்புகிறவைகளை, நீங்கள் இச்சிக்கிறவைகளை, நீங்கள் ஆசைப்படுகிறவைகளை நிறைவேற்றுகிற இடம் இது அல்ல. அது உலகம். உலகம். அதற்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டும். உங்கள் வருமானத்தை நீங்கள் அதற்கு கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும். சபை என்பது அப்படி அல்ல. உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுகிற இடம் அல்ல, ஆசைகளை நிறைவேற்றுகிற இடம் அல்ல. இது பரிசுத்தவான்கள் கூடி வருகிற ஸ்தலம், பரிசுத்தவான்கள் கூடி வருகிற இடம். இதில் யார் செயல்படுகிற? கர்த்தருடைய ஆவியானவர், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முதல் நூற்றாண்டு சபையில், முதல் சபையில் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். கவனிங்க, ஒருமனப்பட்டவர்களாய், ஒருமித்திருந்து. 46 ஒருமனப்பட்டவர்களாய். அருமையான வார்த்தை. வசனத்தை கேட்கிற நாம் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டவர்களாய். சொல்ல முடியுமா? எத்தனை பேருடைய மைண்டு இப்போ ரோமிங்கில் இருக்குது தெரியுங்களா? ஹலோ, மைண்டு எங்கே சுற்றிட்டு இருக்கு தெரியுமா? இது அல்ல. ஆராதிக்கிற இடத்தில் இப்படி உட்காரும்படி இங்கே வேதம் சொல்லவில்லை. அவர்கள் ஒருமித்து இருந்து ஒருமனப்பட்டவர்களாய். சொல்லுங்களேன், ஒருமனப்பட்டவர்களாய். சபைக்கு இப்படி தான் வரணும். வந்து பாருங்க, எத்தனை பேர் வருஷமாய் வருகிறீர்கள், ஏன் ஒரே நிலையில் இருக்கீங்க? காரணம் என்ன? விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை விதை. இந்த விதையை தான் ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறார். ஏன் பலன் இல்லை? இடம் இல்லை. இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை. ஆவியில் இடம் இல்லை, மனதில் இடம் இல்லை. அப்போ வசனத்தை கேட்கிற நாம் ஒருமனப்பட்டவர்களாய். அந்த ஒன் மைண்ட் வந்துருச்சுனாலே போதும், அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அந்த ஒன் ஸ்பிரிட் வந்துட்டா போதும், ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். ஆவியானவர் நம்முடைய ஆவியிலிருந்து செயல்படுவதை பார்க்க முடியும். நான் கொரிந்தியரில் வாசித்தேன், அவர்கள் வரங்களில் குறைவில்லாதவர்களாய் இருந்தார்கள். வரங்கள் எல்லாம் அவர் இந்த சபைக்குள் செயல்பட்டது. தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது இதே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில்
அந்த வார்த்தையை வாசிக்கலாம். எஸ், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து டெய்லி கூடி வந்திருக்காங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ஒரு பெரிய பாடு தான் இன்றைக்கி. அது கூட பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்பி அப்படி சோம்பல்லாம் முறித்து குளித்து எழுந்து வர்றதே போகுது, டைம் எங்கேயோ போகுது. அப்புறம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இனிமேட்டுக்கு என்னத்துக்கு போனால் அவர் திட்டுவார். பிசாசு வஞ்சிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பிசாசு வஞ்சிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த திட்டுவார், இதெல்லாம் பிசாசு விதைக்கிறான், விளங்குன்னு நினைக்கிறேன் நான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டலாம் அந்த வார்த்தைக்காய். இது ஒழுங்காக நடந்தால் போதும். இப்போ வாசித்தோம் இல்லைங்களா, ஒருமனப்பட்டு ஒரே ஆவியில் கூடி வந்து வசனங்களை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, அப்போ வெளியில் போனோடனே யாரை கொண்டு கர்த்தர் அங்கு அந்த எருசலேம் பட்டணத்தில் ஒரு அசைவை உண்டாக்கினா? யாரை கொண்டுங்க? பிரைஸ் தி லார்ட். யாரை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார்? யாரை கொண்டு? சத்தமாக பேசணும். யாரை கொண்டு? நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? சபை என்ன செய்கிறது? சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள், இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவின் சரீரமாகி அவை என்ன செஞ்சிட்ருக்கு? கிட்னி ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. ஹார்ட் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருந்ததுன்னா, நான் இவ்வளோ நாள் நான் ரொம்ப ஆண்டு எனக்கு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண வச்சாரோ அந்த அளவுக்கு நான் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ சண்டித்தனம் பண்ணுற, அதனால் இனிமேட்டுக்கு என்னுடைய அந்த ஃபங்க்ஷனை நான் குறைக்க போகிறேன், ஹார்ட் பீட்டுடைய அந்த டைமிங் கொஞ்சம் குறைக்க போகிறேன்னு ஸ்லோவாக அது ஹார்ட் பீட் பண்ணிச்சுனாக்க என்ன ஆகுங்க? ஐயாவுக்கு ரெடி பண்ண வேண்டியதான அர்த்தம். ஹலோ, கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்கள், அப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஐயா ஆரம்பத்தில் ஸ்பீடாக தான் இருந்தார். இப்போ என்னாச்சு? நடை, கால்நடை என்னாச்சு? கை நடை கிரியை என்னாச்சு? கொஞ்சம் நினச்சி பாருங்க. சபை கர்த்தருடைய சரீரத்தில் நீங்கள் அவயவம், நானும் அவயவமாக இருக்கிறோம். எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் இதில் ஆரோக்கியம், சுகம், நீடித்த ஆயுசு நாட்கள், தீர்க்க ஆயுசு, செழிப்பு, குறைவில்லாத வாழ்க்கை, ஆளுகை செய்கிற அந்த அதிகாரம், வல்லமை, இதெல்லாம் ஏன் சபையாராகிய உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நல்ல விளங்கிக் கொள்ளணும். அவர்கள் புறப்பட்டு போய், எங்கே புறப்பட்டு போய், தான் இருக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்தில், ட்ராவல் பண்ணுகிற சூழ்நிலைகளில் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். எங்கெங்கெல்லாம் சுற்றுறோமே, எங்கெங்கெல்லாம் சுற்றி யாரையெல்லாம் பார்த்து என்னென்னமோ பேசி கடைசியில் ஒரு ஆளையும் ஆதாயப்படுத்தாமல் சபையில் சேர்க்காம, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, இதெல்லாம் அவர் வேலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபை என்பது கிறிஸ்துவின் கிரியைகளை செய்யக்கூடிய அவருடைய அவயவமாக நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 9 வரம் யாருக்காக வைத்திருக்கிறார்? சபையாராகிய நமக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த 9 வரங்களும் சபைக்குள்ளாக இருந்து தான் தேசத்தை சந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். சும்மா நம்ம யாராவது ஒருத்தருடைய ரகசியங்களை சொல்கிறதுக்காக தீர்க்க தரிசனம் அல்ல, பக்தி விருத்தி அடைவதற்கு, சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. இப்படி 9 வரங்களும் சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்புகிறபடி பகிர்ந்து கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆனால் நாமோ எப்படி இருக்கிறோன்னா, அதை பற்றி அறிவில்லாமல், அதை பற்றி வெளிச்சம் இல்லாமல், அதை கண்டுகொள்ளாமல், உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை அடையாளம் காணாமலும், இன்னைக்கு சபைக்குள்ளாரது நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அடையாளம் காணாமல் உலகம் உள்ளே நுழைந்து விடுகிறது. உலகம் உள்ள வேலை செய்கிறதுனால பரிசுத்த ஆவியானவருடைய செயல், அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறதே தெரியல. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை அடையாளம் காண முடியவில்லை.
ஹலோ, அந்த முதல் சபையில் நடந்த மாற்றம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் அதை செயல்படுத்த விரும்புகிறார். ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். சபையாரும் சரி ஒருமித்து இருந்து ஒரே மனம் உள்ளவர்களாய். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். சபையில் ஒரு உபத்திரவம் உண்டானது. எருசலேமில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது என்ன நடந்தது? சபையார் ஒருமித்து கூடி வருகிறார்கள். அங்கு வசனங்களை ஒருவர் சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தை சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை அவர்கள் முறித்து தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள். தேசத்தில் எத்தனை சட்டங்கள் வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய செயலை யாரும் நிறுத்தவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளார என்ன நடக்குதுன்னா, ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. என்ன பயம்? ஆட்சி மாறணும், இந்த ஆட்சி திரும்ப வந்துட்டு ஐயோ கிறிஸ்தவர்கள் வெளியே தலை காட்ட முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய செயலை, அவருடைய தன்மையை, அவர் ஏன் எனக்குள் இருக்கிறார், ஏன் சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டவன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் தைரியமாய் பேசும்படி இன்னும் எழுப்புவார். ஹல்லேலூயா. அதே எருசலேம் பட்டணத்தில் தான் நடந்தது. தைரியமாக எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வசனத்தை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு? பயப்படுவதற்கு அல்ல, தைரியமாய் பேசுவதற்கு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய். ஒரே இருதயம் ஒரே மனம், அதான் ஒன் ஸ்பிரிட் ஒன் மைண்ட். ஹலோ, இணைஞ்சிருங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வேற மைண்டில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒன் மைண்டில் வந்துருங்க, ஒன் ஸ்பிரிட்டில் வந்துருங்க. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தங்களில் மேலானவர்களால் நினையுங்கள், பரிசுத்தவானாக பாருங்க. யோ இங்கே வாயா, இங்கே இதெல்லாம் பேச வேண்டாம். வயசில் மூத்தவங்க அவங்களெல்லாம் வந்து யோ இங்கே வாயா அப்படிலாம் கூப்பிடாதீங்க. விளங்குதுங்களா? ப்ரைஸ்லோ. சில நேரங்களில் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன். நான் கேட்டிருக்கேன், சகோதரிகள்லையே ரொம்ப க்ளோஸாகவே வாடிங்க அப்படிலாம் கூப்பிட்றாங்க. வயசில் மூத்தவங்கெல்லாம் பார்க்குறது. நான் காதால் கேட்டிருக்கேன். நான் வீட்டில் போயிட்டு பேசுகிறேன், என்னடா வாடி போடின்னு பேசிக்கிறாங்க, இது விவகாரம் ஆகிட போகுது நாளைக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் ஒருவேளை அன்பின் நிமித்தம் பேசலாம், கனப்படுத்துங்கள். அப்போது நல்லா கவனிங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சும்மா ரொம்ப நான் க்ளோஸாக பழகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக பேசிட்டு இங்கே சபையில் வந்து உட்காந்து ஒன் மைண்டோடு நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது, அப்போ எப்படி தான் அந்த ஆளை பார்ப்பீங்க? பரிசுத்தவானா பார்ப்பீங்களா? பார்க்கவே முடியாது. அந்த பழைய பழக்கம்தான் வரும். அப்படி தான் கூப்பிடுவீங்க. பக்கத்தில் உட்காந்து யோ எழுந்துச்சு போய் அங்கிட்டு, அப்படி தான் வார்த்தை வரும். கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், இவர் என்னதான் இருந்தாலும் சபைங்கிறதுனால நானும் அமைதியாக இருக்கிறேன்ட்டு அவர் ஒதுங்கி போகலாம். அதுக்காக ரொம்பவும் பேசிடக்கூடாது. கனம் பண்ண வேண்டும், மேலானவர்களாய் நினைக்க வேண்டும், கனம் பண்ண முந்திக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான் என்று நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர் பரிசுத்தவான் என்று தான் அழைக்கிறார். அவரே பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு விசிட்டிங் பிளேஸ் அல்ல. சபை என்பது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற இடம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கு இங்கிருந்து புறப்படும்படி தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். இங்கே வார்த்தை கேட்டு வெளியில் போயிட்டு நாம் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அதுதான் சபை. சபை என்பது நான் 2 வாரம் போகல, 3 வாரம் போகல, ஆகையினால நான் வந்து இன்னைக்கு எப்படியும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற இடம் அல்ல. இந்த இடம் ஒரு காட்சியின் இடம் அல்ல. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் மிகவும் முக்கியமானவர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சபை வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தவறு. சாத்தான் வஞ்சிக்கிறான். சபை மிக மிக முக்கியம்.
இந்த சபைக்குள் இருந்து தான் கர்த்தர் சுவிசேஷத்தை வெளியே அனுப்புகிறார். இந்த சபையில் நாம் கற்றுக்கொண்டால் தான் வெளியிலே போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். சபையிலே கூடி வந்து ஆராதிக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையிலே நீங்கள் இன்னும் பிரவேசிக்க விரும்புவீர்கள், அந்த பிரசனத்தை விரும்புவீர்கள். தேவன் உங்களை குறித்து சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள், உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்பாடுள்ள வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நானும் அப்படிதான் பெற்றுக்கொண்டேன். நான் அப்படிதான் வளர ஆரம்பித்தேன். ஆவியானவர் அப்படிதான் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆகையினால்தான் இந்த அனுபவத்திற்குள் வருவதற்கு தான் ஒவ்வொருவருக்கும், சபையில் சேர்க்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம் என்பதை வேதம் காண்பிக்கிறது. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படுதல் என்பது, ஃபில்லிங் என்பது, நிரப்பப்படுதல் என்பது மெச்சூர் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, முதிர்ச்சி. கவனிங்க, பேதுரு இயேசுவை மறுதலித்தா, கூடி ஜெபித்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது. கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மெச்சூர் மைண்ட் அவருக்குள்ளார வந்துடுது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை பற்றிய அறிவிலே மிகவும் முதிர்ச்சி பெறுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகினால்தான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி என்பது நோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதலின் மூலம் உண்டாகிற, நம்முடைய ஆவியிலே உண்டாகிற ஒரு வளர்ச்சி, நம்முடைய மனதிலே உண்டாகிற மறுரூபமாகுதல், மனதிலே ஏற்படுகிற மாற்றம். ஹல்லேலூயா. இது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, விருத்தி அடைய பண்ணுகிறது, வளர்ச்சி அடைய பண்ணுகிறது. ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கிறிஸ்துவை விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, ஒருவேளை அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அந்நிய பாஷை பேச முடியாமல் நீங்கள் இன்னும் உங்களுடைய மனதிலே, உங்களுடைய ஆவியிலே ஒரு மந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வல்லமை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பேதுரு கொர்நேலியு வீட்டினுடைய அந்த சபை கூடுகையில் அவர் பிரவேசித்த பொழுது, கொர்நேலியுனுடைய வீட்டிலே நடந்த இந்த சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொர்நேலியுனுடைய சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஒரு புறஜாதியான். அவன் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், தன்னுடைய வீட்டாரோடு தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே அவன் ஐக்கியப்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் அவன் கூடி வருகிற ஒவ்வொருவருக்கும் இரட்சிப்பின் அனுபவம் இல்லாததினால் தேவன் பேதுருவை அனுப்புகிறார் இரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. பேதுரு அநேக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36 எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்க, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை ஆவியின் வளர்ச்சியில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களுக்கு அவரை அறிந்து கொள்ள நீங்களும் நிறைவுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். வாசிக்கிறோம், எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. என்ன? நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவையே தேவன்
பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார், வல்லமையினால் நிரப்பினார் என்றால் காரணம் என்ன? அவருடைய மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர். உங்கள் வாழ்க்கை சபையின் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது ஏதோ காத்துன்னு நினைக்க வேண்டாம். காத்தெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்குள்ளிருந்து இருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவை என்பதை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? பிதாவாகிய தேவன் நசனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அருமையான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படி கேட்கலாம். திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறேன். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. சபை இதைதான் செய்ய வேண்டும் என்பது செய்தி. இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இதை வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ செய்தி. இதுதான் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர். படிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக விசுவாசிக்க முடியும். நிறைய பேர் படிக்க தெரிந்தவர்கள் இன்றைக்கு விசுவாசிப்பதற்கு தடுமாறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அநேக உலக செய்தியை உள்ள வாங்கி அநேக மற்ற மனிதர்கள், உலக மனிதர்கள் எழுதியிருக்கிற பலவிதமான செய்திகளை உள்ள வாங்கி வாங்கி கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க முடியாதபடி குழப்ப நிலைக்கு போயிருக்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். படிக்க தெரியாது அதெல்லாம் கர்த்தர் இங்கே சொல்லலை. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னையும் அபிஷேகிப்பார். சிம்பிளாக பிலீவ் பண்ணுங்க. எனக்கு அவர் தேவைங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் செய்தியை. இதுக்கு மேலே என்ன குழப்பம் அடையணும்? ஏன் அபிஷேகம் பண்ணினார்? தேவன் அவரோட கூட இருந்து தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். என் வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் அங்கே இங்கே நான் அலைஞ்சிட்ருக்கேன், ஏதோ போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்கீங்கனாக்க ஏதோ இருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நான் ஏன் இருக்கிறேன்? நான் இயேசுவின் நாமத்தில் அநேகரை குணமாக்கவும் தேவனுடைய கிரியையாக நான் இருக்கவும் இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. போதாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்புங்க இயேசுவின் நாமத்தில். எழும்புங்க இயேசுவின் நாமத்தில். இது உங்களுடைய நேரம். இது உங்களுடைய நேரம். இது நம்முடைய காலம். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, யோசுவாவின் காலம் மோசேயினுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இது யோசுவாவின் காலம் வாங்க. நோ, தேவன் கிருபையின் காலத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் ஆவியானவர் பின்மாறி மழையை ஊற்றும்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எழுப்புதல் எல்லாம் எப்படி வரும்? இந்த வசனத்தை சரியா புரிந்து கொண்டால் போதும். வேத வசனத்துக்கு மாறான எந்த ஒரு கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சுயமான மனுஷனுடைய அனுபவங்களை நாம் அனுபவமாக்கி கொள்ளவே கூடாது. வசனத்தை தான் நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆதாரம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் தேவன் செயல்படுவார். உங்களுக்கு என்று ஒரு புது வேதாகமத்தை எழுதி கையில் கொடுக்க போவது இல்லை. இதில் இருக்கிற வார்த்தை தான் உங்களுக்கு சத்தியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தை தான் நமக்கு சத்தியம். அடுத்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் இயேசு கிறிஸ்து செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி வேற யாருக்கு காட்சி கொடுக்கல, எங்களுக்கு தான் கொடுத்தாருங்கிறார் பேதுரு. என்ன ஒரு பாக்கியம் பாரு. ஹலோ,
கர்த்தர் இந்த நாட்கள் அவருடைய சரீரத்தில் அவயமாக இணைச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அப்போஸ்தலன் தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம இயேசுவை நேரடியாக பார்க்கல, தொட்டு பார்க்கல, அவரை மாம்ச சரீரத்தில் பார்க்கல, ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறோம். அவர் சபையில் நம்ம அவருடைய சரீரத்தில் இணைத்திருக்கிறதை விசுவாசிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறோம். மீண்டும் வரப்போகிறதை விசுவாசிக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சபைக்கு தலை என்று விசுவாசிக்கிறோம். அவர்தான் தலை, அவர்தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருந்த பொழுது 44ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இதே சம்பவம் இப்பொழுதே உங்களுக்குள் நடக்கும். வசனத்தை கேட்டவர்கள் என்ன வசனத்தை கேட்டார்கள்? மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து யார், யாரால் அனுப்பப்பட்டவர், அவர் என்ன செய்தார், அவர் நமக்கு யார் என்பதை இந்த வசனங்களை இந்த கொர்நேலியனுடைய வீட்டில் உள்ள மக்கள் கேட்ட பொழுது கேட்டவர்கள் அத்தனை பேரின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹலோ, ஏங்க தாமதம்? ஏன் தாமதம்? எதுக்கு தாமதம்? ஏன் வருஷங்கள்? பிறந்ததிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து எத்தனை வருஷங்கள், எத்தனை வசனங்களை கேட்டு இருக்கிறீர்கள், எத்தனை ஜபங்கள் உங்களுடைய வீடுகளில், எத்தனை ஜப கூட்டங்கள் உங்களுடைய வீடுகளில். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து செயல்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையை அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அதற்கு நேரத்தை ஒதுக்குவதில்லை, புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம், பொருளாதாரத்திலே உயர வேண்டும், நான் பெரிய அளவில் நான் இப்படி இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அவர் நினைத்ததுதான், அவர் செய்ய நினைத்ததுதான் உங்களுக்குள் அது செயல்படுமே ஒழிய நீங்கள் நினைப்பது, நீங்கள் நினைக்கிறபடியே தேவன் உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை முன்குறித்து இருக்கிறவர். இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆகையினால் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் குறைபடவே முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செயல்பட விரும்புகிறார். தேவனுடைய கிரியையாக நீங்கள் இருக்க விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்யுங்கள், சம்பாதியுங்கள், நீங்கள் டிராவல் பண்ணுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக இருந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னவென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் 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 எப்படி நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல போகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்குள்ளாக இருந்த ஆவியானுடைய தொடுதல் உண்டாக வேண்டும் என்பதற்காக சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அபிஷேகம் தேவை என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. சபையை சந்தித்த அப்போஸ்தலர்கள்ல கேட்ட முதல் கேள்வி, சமாரியா பட்டணத்துக்கு போனார் பேதுரு. இதே பேதுரும் யோவானும் போறாங்க. சமாரியா பட்டணத்தில் போய், நல்லா கவனிங்க, அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்கிற சீஷனை கொண்டு கர்த்தர் அந்த சமாரியா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாகினார். அந்த பட்டணம் சமாதானத்தை பெற்றது. அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்பினாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அங்கே செஞ்சார். பிறகு என்ன நடந்தது? அங்கே சபையார் புறஜாதிகள்லாம் கூடி ஆராதிக்கிறாங்கிற கேள்வியை கேட்டவுடனே பேதுரு அவர் விசிட் பண்ண வரார். அவரோடு கூட அப்போஸ்தலன் யோவானும் கூடி வரார். கூடி வந்து பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறத பார்த்தோன்னே இங்கே பேதுரு ஒரு வார்த்தை கேட்குறார். என்ன கேட்கிறார்? நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. சபைக்கு எது தேவை? ஹலோ, சபைக்கு உங்களுக்கு எனக்கும் மீன்ஸ் நானும் அபிஷேகம் பெற்றுட்டேன். ஸோ சபைக்கு எது தேவை? இங்கே விசாரிக்கிறார்கள்.
நீங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்களா? இங்கே நிறைய இடங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பதை ஏதோ பரவசம் மூட்டக்கூடிய ஒரு கூட்டம் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் எதையோ பேசி உளறுகிறார்கள். இது பைத்தியம் பிடித்தவர்கள் என்று இன்றைக்கும் நினைக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்பவர்களுக்கு சொல்கிறேன், பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய கிரியையாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த கூட்டங்கள். ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே நாளில் ஏற்பட்ட அந்த மாற்றம் தொடர்ந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன? தேவனுடைய கிரியை சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்பதற்காய். இங்கு பேதுரு கேட்ட வார்த்தை, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற இவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை தேவை என்பதை இன்றைக்கு அறிந்திருக்கிற நாம் உங்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் தேவை. இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது பவுலுடைய ஊழியத்தில். பவுல் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடங்களிலெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களை பரிசுத்த ஆவியினால் நடத்தியிருக்கிற சம்பவங்கள் உண்டு. அதில் குறிப்பாக எபேசு பட்டணத்துக்கு அவர் போகிறார். எபேசு பட்டணத்திலே அங்கு என்ன நடக்கிறது நான் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, எபேசுவிலே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். எபேசு சபை அப்போலோவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சபையை விசிட் பண்ண போன பவுல் அங்கு ஒரு வித்தியாசத்தை காண்கிறார். பாருங்க, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியிலிருந்து செயல்படுவார்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ஆவியிலிருந்து செயல்படணும். அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்கள் சிந்தையிலிருந்து செயல்படுவாங்க, அறிவிலிருந்து செயல்படுவாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் அந்த மனுஷனுடைய ஆவியிலிருந்து தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய வல்லமை, பிரசன்னம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அபிஷேகம் பெறாதவர்கள் இங்கே தன்னுடைய அறிவிலிருந்து, அனுபவங்களிலிருந்து, சொந்த அவர்களுடைய திறமையிலிருந்து செயல்படுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணுறவங்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படாமல் தன்னுடைய அறிவிலிருந்து செயல்பட அல்லது பிரசங்கிக்க முயற்சிக்கும் போது அங்கே தப்புகள் நடக்கிறது. அநேக தவறான உபதேசங்களை பண்ணுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற, அடையாளம் காண்பிக்கிறவைகளை அவர்கள் வெளிப்பாடாக பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசும் பொழுது அங்கு கிரியைகள் நடக்கிறது. தேவன் அங்கு மகிமைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் என்பது ஊழியம் செய்வதற்கு மாத்திரம் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய தேவை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் இந்த பூமியிலே நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும், நீங்கள் மகிமையாய் வாழ முடியும். இல்லைனா புலம்பல் பாட்டு தான், கவலை தான், கண்ணீர் தான், வேதனை தான், பிரச்சனை தான். இதுக்குள்ளாரையே இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. தேவன் அந்த உலகத்தை உங்களுக்கு வைக்கவில்லை, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார். உங்களுக்கென்று ஒரு மேன்மையான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எபேசு சபையில் இருந்த விசுவாசிகள் 12 பேர் மாத்திரமே. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 12 பேருமே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை. ஆனால் பவுல் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நாம் மறுபடியும் வாசிக்கலாம். 2ஆம் வசனம், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். காரணம் என்னவென்றால், அப்போலோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு மனுஷன். சுவிசேஷம் சொன்னார், ஆனால் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால மக்களை நடத்தாமல் விட்டுட்டார். ஏன்னா அனுபவம் இல்லை. அதெல்லாம் கவனிக்கணும். அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு, ஊழியக்காரர், பல வருஷங்களாக பழகின ஒரு தேவ மனுஷன்,
அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான எண்ணம் உள்ளவர், தவறான கருத்து உள்ளவர், பரியாசம் பண்ணக்கூடியவர். பரியாசம்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்செல்லாம் காமிப்பாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க்குன்னு வந்தோடனே, ஊழியத்துக்குன்னு வந்தோடனே அவரால் வெற்றியை பார்க்க முடியல. இவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார், இல்லைன்னா பாட்டு பாடி ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பார். சபையார் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவாங்க. இவருக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போது ஒரு நாள் லேட்டாக வந்து இது மாதிரிங்க அப்படின்னோடனே இந்த சம்பவங்களை சொன்னோன்னே நான் சொன்னேன், அவங்களாம் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காங்கய்யா. எனக்கு என்னென்னா அவர் சொன்னது, அவங்க அபிஷேகம் அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்கும், ரொம்ப ஷேமாக நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்க ஆராதிக்கும் போது நான் தனிமையாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னார். அப்போது நிறைய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தார். எப்படி பெற்றுக்கொள்ளணும், வசனங்களை எடுத்து சொல்லி சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் ஓடுகிறது. அவர் பிரசங்கமே தீர்க்கதரிசன ஊழியமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரியாசம் பண்ண மனுஷன், பரிசுத்த ஆவியானவரை கேலி கிண்டல் பண்ண மனுஷன் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை நடத்தப்படும் பொழுது எல்லாம் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இவர் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? ஆமென். இங்கே பவுல் இங்கே எண்ணிக்கையை பார்த்து இங்கே வரவில்லை, 12 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். இந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த எபேசு பட்டணம் முழுவதும் அசைக்கப்படும் என்கிற அந்த விசுவாசம் பவுலுக்குள் இருந்தபடினால் இந்த 12 பேரை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் யாரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். உங்களுக்குள் கவலை வரும் என்றால் அந்த கவலைக்கு காரணமான சம்பவம், எண்ணங்கள் உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை கலங்கடிக்கிறது அல்லவா? அதை விட பரிசுத்த ஆவியானவர் அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிற தேவன் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிற்க முடியும். யாருக்கு எது தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து நாம் வாய் திறந்து சொல்லும் பொழுது அந்த தேவைகள் அவர்களுக்கு நடப்பதை பார்க்க முடியும். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. நீங்கள் மனிதர்களை சார்ந்திருக்க வேண்டாம், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ தேவ ஜனமே, எப்போ நீங்க தீர்க்கதரிசியா மாற போறீங்க? பிரைஸ் தி லார்ட். எப்போ தீர்க்கதரிசியா மாற போறீங்க? அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு 12 பேரும் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் இந்த குட்டி சபை, எண்ணிக்கைக்கு உட்பட்ட சபை, நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி 12 பேர் தான் இதெல்லாம் சபையா அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் கேட்கும். ஆனால் அந்த 12 பேரை கொண்டு தான் கர்த்தர் எபேசுவிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லா நிருபங்களை விட இந்த எபேசு சபை, எபேசினுடைய நிருபம் மிகவும் அது அருமையான ஒரு நிருபம். இங்கே யாருங்கிறது ஒரு பெரிய முக்கியம் இல்லைங்க. நீங்கள் யாருக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களை குறித்து ஒரு அடையாளம் உங்களுக்கு வேண்டும். உங்களை குறித்து ஒரு அடையாளம் உங்களுக்கு இல்லை என்றால் யார் உங்களுக்குள் இருக்கிறவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? உங்களை குறித்து, உங்களுக்குள் இருக்கிறவரை குறித்து, இருக்கிறவராகவே இருக்கிறவருக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கே அடையாளம் தெரியவில்லை என்றால் உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி உங்களுக்குள் இருக்கிறவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? பிரைஸ் ஜீசஸ்.
ஏன் சபையில் இணைத்திருக்கிறார். மெம்பர் ஆகிட்டா பரலோகம் போலானா? இல்லவே இல்லை. இது மெம்பர்ஷிப் இடம் கிடையாது. இந்த இடம் விசிட்டர்ஸ் இடம் கிடையாது. இந்த இடம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து தலையை காமிச்சிட்டு போற இடம் கிடையாது. இது ஒவ்வொருவரும் பார்ட்டேக்கர், ஒவ்வொருவரும் நாம் பங்குள்ளவர்கள். என்ன பங்குள்ளவர்கள்? கிறிஸ்துவுடன் கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். கிறிஸ்துவுடன் கூட ஐக்கியப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் மாத்திரம் தன்னை ஏமாற்றி கொண்டான், வஞ்சிக்க பிசாசுக்கு இடம் கொடுத்தான். காலையில் செல்ஃப் கம்யூனியன் எடுக்கும்போது ஒரு தாட் வந்துச்சு. இது இப்படி தான் இயேசுவுடன் நெருக்கமாக இருந்த அப்போஸ்தலர்களில் யூதாஸ்காரியோத்தும் இந்த பந்தியில் தான் பங்கு கொண்டான். ஆனால் அவன் மாறினானா? இல்லையே, அவன் தூக்கு போட்டுல செத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிசாசு இப்படி பாஸ் பண்ணான். நான் சொன்ன உடனே இது பிஃபோர் ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்து உயிரோட எழுகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனால் இப்போ நான் ஆஃப்டர் ரிசரக்ஷனில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே அவருடைய உயிர்த்தலின் வல்லமையில தான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு என்ன செஞ்சு பார்த்தான்னா, அவனே விழுந்து போனான், செத்து போனான், நீ தான் டெய்லி எடுக்கிறியே. ஆனால் நமக்குள்ள இருக்கிறவர், உடனே எனக்குள்ள இருக்கிறவரை அடையாளம் காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவர் உனக்குள் இருக்கிறார். உடனே அறிக்கை பண்ணி பிரைஸ் தி லார்ட். இயேசு சாவதற்கு முன்பாக, உயிரோடு எழுவதற்கு முன்பாக அவன் இயேசுவினிடத்தில் ஐக்கியமாக இருந்தான். இயேசுவை அறிந்து கொள்ளாமல் தனக்குத்தானே ஆக்கினையை உண்டாக்கி கொண்டான். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு இப்பொழுது நான் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டேன், நீங்களும் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். ஆகினால் அவருடன் ஒரே ஆவியாக இருக்கிறோம். நம்மை சாத்தான் மேற்கொள்ள முடியாது, பாவம் மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓரா பாபா ஷமனாதியா நாம. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? என்னைக்குமே உங்க மைண்ட்ல வர்ற எதிர்மறையான எண்ணங்களை இப்படி தான் வீழ்த்தணும். நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் காலத்தில் இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நான் இப்பொழுது அவருடைய ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சவால் விடுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மாற்றங்களை உண்டாக்கும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் தெரியுங்களா? பலவீனமாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், இந்த சரீரத்தை பலவீனப்படுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதி உள்ளவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அந்த மனுஷனை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம். அந்த மனுஷனுடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வியாதியை பார்த்து கோபத்தோடு சொல்லுங்கள், ஏ வியாதியே, இயேசு உனக்கு முடிவை உண்டாக்கி விட்டார் சிலுவையில், ஆகினால் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன், மாம்சத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லி பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும் உங்களுக்குள்ளாக இருந்து. ஆமென். கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி சொல்ல, வீட்டில் பலவீனம் நாங்களே, நான் பலவீனங்கிற வார்த்தை பேசவே கூடாது என்று. ஹல்லேலூயா. பலவீனங்கிற வார்த்தையை பேசவே கூடாது. ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். பெண்களுடைய பலவீனம்லாம் புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. பலப்படுத்துகிற கிறிஸ்துவை புரிந்தால் போதும், பலவீனம் தானாய் ஓடி போகும். என்ன விளக்கங்களை கொடுத்தாலும் சரி, நான் இந்த இதில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். விளங்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன விளக்கங்களை கொடுத்தா அதெல்லாம் ஆகும். இயேசு உயிர் திறந்தாரா இல்லையா? இதையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். எதுவாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செயலிழக்க செய்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்தவர் நமக்குள், உங்களுக்குள், எனக்குள் இருக்கிறபடியினால், அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து இருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, வெற்றியின் மேல் வெற்றி, உயர்வின் மேல் உயர்வு, ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், செழிப்பின் மேல் செழிப்பு. உங்களை பார்த்த 1000 பேர் 1000 பேசினாலும், நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நான் உயிர் தெழுந்த இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். எல்லாம் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒளிந்து போகும், மடிந்து போய்விடும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசு அதனால தான் சொன்னார், வியாதிப்பட்டவர்களை, படுக்கையில் இருக்கிறவங்கள பார்த்து, படுக்கை எடுத்துக்கொண்டு படுத்தே இருக்கிறேன்னு பேசாத, படுத்தே இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணாத. முடிவு வந்துருச்சு.
அவர் சொல்லிட்டார்ல, சட்டப்பட்டுன்னு சுட்டிட்டு போயிட்டே இருந்தான். வீட்டில் போனோன்னா படுக்கையை போட்டு ஒரே படுக்கையில் யாராவது படுத்தே இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், அந்த படுக்கையெல்லாம் மாறட்டும். அல்லேலூயா. இப்போ சிலர்லாம் ஒரே பெட்டிலே இருப்பாங்க, அது போனால் அப்படி சுகமாக அப்படி படுக்க வச்சிடும், அவ்வளோதான். எழுந்திருக்கவே விடாது. பார்த்துங்க, ஏய் அந்த அந்த பெட்டை வந்து சுற்றிக்கிறீங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடும், வேறு பெட்டை வாங்கி போடு, விளங்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன தான் அழுக்காக இருந்தாலும் அதில் தான் உருண்டு பெறல்றது சிலர்லாம், அதை விடுற பாடு இல்லை. ஏன்னா சிலருக்குலாம் அது சுகமாயிடுச்சு பாருங்கள். எத்தனை வருஷமாக இதை வச்சுருக்கிற 38 வருஷமாக 38 வருஷமாக இருக்கிறவனை தான் சொன்னார், எழுந்து நடன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நம்மளை கொண்டு தான் கர்த்தர் கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஹலோ, நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை வைத்தது சிம்பிள், விசுவாசிங்க. இன்றைக்கி நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஆண்டவர் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. எனக்கு தேவை. எனக்கு வாக்கு பண்ணிட்டீங்க, நான் அதை விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க?